வணக்கம் நண்பர்களே. வாய்ச்சொல் வீரன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நாட்டை ரொம்ப கரெக்டாக சொல்லலாம். ஏன்னா வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவான், பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் தான் கொஞ்சம் வீக்கு அப்படின்னு. அது மாதிரி உள்நாட்டில் பாதுகாப்பு அம்சத்தை குறைபாடுகளோடு வச்சுட்டு பக்கத்து நாட்டில் போய் உரண்டு இருக்கிறது. நம்மக்கிட்ட அப்படி தான் பார்த்தீங்கன்னா எல்லையில் அங்கங்கே விளாண்டிகிட்டே இருப்பாங்க. பகல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகளை கொண்டாங்க. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட்டுன்னா வாங்க பேச்சுவார்த்தைக்கு சமாதானமாக போகலான்னு சொல்லுவாங்க. ஆனால் மோடி உட்காந்துருந்த இடத்துலேருந்து ஒரு ஆர்டர் தான், பாகிஸ்தான் உள்ளே போய் அடித்த அடியில் அவங்க சமாதானமாக போகலான்னு சொல்லிட்டு சரண்டர் ஆனாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் கடுமையான சண்டை. அங்கே தெஹ்ரிக் தலிபான் சொல்லக்கூடிய அந்த தலிபான் கவர்மெண்ட்டு பாகிஸ்தான் கூட சண்டை. இவங்க என்ன பண்ணால் பாகிஸ்தான் காபூல்லே போய் சண்டை போட்டானுங்க. அவன் சாதாரண சின்ன நாடு அமைக்கிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் தலிபான்காரன் பயங்கரமான அடி, 58 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் செத்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, பார்டரில் இருக்கக்கூடிய 20 சென்ட்ரி போஸ்ட், அந்த எல்லை பாதுகாப்பில் இருக்கும் இல்லையா, எல்லாத்தையும் தகர்த்து எரிஞ்சிருக்காங்க. கடைசியில் பாகிஸ்தான் ஐயோ அம்மான்னு சொல்லி அலறி கெஞ்சி சவுதி அரேபியாவும் கத்தார் நாடும் சமாதானமாக பேசியிருக்காங்க. இதில் ஒரு கூத்து என்னன்னா, பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை பேண்டெல்லாம் கலட்டி ஊர்வலமாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க உள்ளூரில் பயங்கரமான மானக்கேடாயிருக்கு. அப்போ உள்நாட்டில் நீ சரியான பாதுகாப்பை டெவலப் பண்ணாமல் பக்கத்து நாட்டில் போய் சண்டை இழுக்கிறது, அவன் அடிக்கிற அடி தாங்க முடியாமல் ஐயோ அம்மான்னு கத்த வேண்டியது, அப்புறம் சமாதானம். இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட பாதுகாப்பு அமைச்சர், அவர் பேர் பார்த்தீங்கன்னா கவுஜா ஆசிப், என்ன சொல்கிறாருன்னா, இந்த போரை நடத்துறதே இந்தியா தான். ஏன்னா டெல்லியின் மறைமுக ஆசீர்வாதத்தோடு தலிபான் கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா தலிபானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த ஆமீர் கான் முத்தகின்னு சொல்கிறவர் 6 நாளில் டெல்லியில் இருக்காரு. அதனால் அவர் சொல்கிறபடி தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டார். இவங்களுக்கு இதே வேலை, எங்கேயே போய் உரண்டெழுக்க வேண்டியது, அடி வாங்கினதுக்கப்புறம் அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்கன்னு புலம்ப வேண்டியது. பாகிஸ்தான்காரன் இன்னும் பழைய இந்தியா நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இப்போ மோடியோட கவர்மெண்ட் கொடுக்குற கொடுப்பில் துண்டாக்கானா துணியாக்கானான்னு ஓடுறாங்க. சின்ன சின்ன நாட்டு கூடலாம் அடி வாங்கிட்டு இருக்கான். அதான் சொன்னது வாய்ச்சொல் வீரன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த போலி சந்திப்பான். நன்றி.